500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு கருப்பு பணத்தை ஒழிக்க வழிவகுக்கும் என 80 விழுக்காடு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக சி-ஓட்டர் வாக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. வருமானம், வயது மற்றும் வாழிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் நடத்தப்பட்டுள்ள சி-ஓட்டர் முடிவுகளை இப்போது காணலாம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பு சாமானிய மனிதர்களின் வாழ்க்கையை முடக்கி உள்ளதாக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. இந்த சூழலில் சி-ஓட்டர் என்ற தனியார் நிறுவனம் இந்தியா முழுவதும் வாழும் மக்களின் வயது, வருமானம், நகர் மற்றும் கிராம மக்கள் என பல்வேறு தரப்பினரிடம் மோடியின் இந்த நடவடிக்கை குறித்த வாக்கெடுப்பை நடத்தியுள்ளது. இதில் 80லிருந்து 86% மக்கள் ரூபாய் நோட்டு செல்லாது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஆக்கப்பூர்வ முயற்சி என பெருமிதம் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டது சிறந்த நடவடிக்கை என்றும் சரியாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நகர்ப்புறத்தில் வசிக்கும் 71 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். இதேபோல் சிறுநகரத்தினர் 65.1% பேரும், கிராமப்புறத்தில் வாழும் 59.4 விழுக்காட்டினரும் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு சிறந்தது என்றும் அதே நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்தும் விதம் மோசமாக இருப்பதாகவும் நகர்ப்புறத்தைச் சேர்ந்த 23.8 விழுக்காட்டினரும், சிறுநகரங்களில் வசிக்கும் 24.3 விழுக்காட்டினரும், கிராமப்புறங்களில் வசிக்கும் 36 விழுக்காட்டினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். ரூபாய் நோட்டு செல்லாது என்பது மோசமான அறிவிப்பு என்றும் அத்துடன் மிக மோசமாக அதனை நடைமுறைப்படுத்தி இருப்பதாகவும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் 3.9 விழுக்காட்டினரும், சிறுநகரங்களைச் சேர்ந்த 7.3%, கிராமப்புறத்தைச் சேர்ந்த 4.1%, வாக்களித்துள்ளனர். வருமான அடிப்படையில் உள்ள பல்வேறு தரப்பினரிடமும் இதே கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு சிறந்ததா, திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு 66.2 விழுக்காடு குறைந்த வருமானம் கொண்டவர்களும், 66 விழுக்காடு நடுத்தர வருமானம் கொண்டவர்களும், 67.2 விழுக்காடு உயர் வருமானம் கொண்டவர்களும் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். சிறந்த அறிவிப்பு ஆனால் மோசமான நடைமுறை என 27.5 விழுக்காடு குறைந்த வருமானம் கொண்டவர்களும், 28.1 விழுக்காடு நடுத்தர வருமானம் கொண்டவர்களும் மற்றும் 25.6 விழுக்காடு உயர் வருமானம் கொண்டவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். மோசமான அறிவிப்பு மற்றும் மோசமான நடைமுறை என குறைந்த வருவாய் பிரிவினரில் 5.3 விழுக்காட்டினரும், நடுத்தர வருமானம் கொண்டவர்கள் 5.2 விழுக்காட்டினரும், அதிக வருமானம் கொண்டவர்களில் 2.2 விழுக்காட்டினரும் வாக்களித்துள்ளனர். வயது அடிப்படையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் சிறந்தது திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என 25 வயதிற்குட்பட்டவர்களில் 66.7% பேரும், 25லிருந்து 45 வயது வரை 65.3 விழுக்காட்டினரும், 45 வயதிலிருந்து 60 வயது வரை 69.4 விழுக்காட்டினரும், மூத்த குடிமக்கள் அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 70 விழுக்காட்டினரும் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். சிறந்தது, மோசமான நடைமுறை என 25 வயதுக்குட்பட்டவர்களில் 29.3% பேரும், 25 வயதிலிருந்து 45 வயது வரை 26.9 விழுக்காட்டினரும், 45 வயதிலிருந்து 60 வயது வரை 20.9 விழுக்காட்டினரும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 23.8 விழுக்காட்டினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மோசமான அறிவிப்பு மற்றும் மோசமான நடைமுறை என 25 வயதுக்குட்பட்டவர்களில் 2.6% பேரும், 25 வயதிலிருந்து 45 வயதுக்குட்பட்டவர்களில் 6.6 விழுக்காட்டினரும், 45 வயதிலிருந்து 60 வயதுக்குட்பட்டவர்களில் 9.7 விழுக்காட்டினரும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 6.3 விழுக்காட்டினரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.